நாம் 23வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன், ஆமேன். இந்த வேத பகுதியிலே அந்த வேத பகுதி சொல்லுகிறது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவன் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல அங்கே எழுதுகிற இந்த சங்கீதத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வேத பகுதியிலே சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையேன். நான் ஒரு நாளும் ஒரு குறைவும் படாதபடி, நான் தாழ்ச்சி அடையாதபடி, நான் பூரண ஆசீர்வாதத்தினால் நான் நிரப்பப்பட்டிருப்பேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அங்கே கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில மெய்ப்பனாக ஆண்டவராக இருந்து நடத்துகிற அந்த அனுபவத்தினால தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அங்கே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை, கர்த்தரை ஆராதிக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்ப்பராக இருக்கும்போது நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒரு நபருடைய அல்லது குடும்பத்தினுடைய அல்லது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தும் போது அவருடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தாழ்ச்சி அடையாது என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 34 நான் 34 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத பகுதி சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. தேவன் பரிபூரணமான ஒரு நிறைவை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் கிருபையாய் கொடுக்கிறதை இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த மாலை நேரத்துல, இந்த புதிய மாதத்துல என்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவான ஒரு இடம் இருக்கிறது, ஒரு சமாதான குறைவுகளா இருக்கலாம், அல்லது பூரண பலம் கிடைக்காத குறைவுகளா இருக்கலாம், அல்லது பண குறைவுகளா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில, ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நிறைவேற முடியாதபடி தடைகளோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவர் ஒரு நபருடைய வாழ்க்கையில, அவர் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில மெய்ப்பனாக ஆண்டவராக இருந்து நடத்தும் போது அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம் தாழ்ச்சி இல்லாத ஒரு குடும்பமாய் அது காணப்படும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்துல அவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார். நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அங்க குறைவே இல்லாத ஒரு நிலையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் யோவான் 2வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே கிறிஸ்து அங்கே அவர் உட்கார்ந்து அவர் அந்த அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அங்கே அவர் இருக்கும்போது வேதம் சொல்கிறது, அந்த வீட்டில ஒரு குறைவு காணப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் சொல்றாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, அங்கே குறைவுபட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறைவோடு கூட இருக்கிறார்கள். கிறிஸ்துவ அந்த இடத்துல இருக்கிறார். தொடர்ந்து நான் வாசிக்கும் போது
அங்கே அந்த தாயார் வந்து சொல்றாங்க, அவர்களுக்கு குறைவு இல்லை, குறைவுபட்டது என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை அப்படி என்று சொன்ன உடனே அந்த வேத பகுதியில தாயாராகிய மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செல்லுங்கள், அதன்படி செல்லுங்கள். அதோடு கூட வேத பகுதியில அவருடைய சத்தத்தை நாம் கேட்கவே முடியாது. ஏனென்றால் அவங்க புரிந்து கொண்டார்கள், அவங்க விளங்கி கொண்டாங்க, அவர் தேவன், தெய்வகுமாரன், தெய்வகுமாரன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி என்று சொன்னா என்ன அர்த்தம்? அவருடைய யாருடைய வாழ்க்கையிலே அவர் ராஜாவாக தேவனாக இருந்து நடத்துகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அங்கே குறைவு இல்லாதபடி இருக்கும் என்று சொல்லி அந்த யோவான் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே வேலைக்காரர்களுக்கு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை. இன்னைக்கு அநேக டைம்ல இன்னைக்கு நாம் வேற யாரையாவது நாம் நினைக்கிறோம், வேற யாரையாவது நாம் ஜெபிப்பாங்க, அவருடைய பேர்ல ஜெபம் பண்றது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அந்த தாயார் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவரை நீங்கள் நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். நீங்க வேதத்துல தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த வேலைக்காரர்கள் அங்கே போய் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த தாயார்கிட்ட கேட்டவங்க இப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்கள். தாயார் விட்டுட்டாங்க, அவர்கள் அல்ல, இனி இவர்தான் இவர் என்ன சொல்லுகிறாரோ, இயேசு என்ன சொல்லுகிறாரோ என்று சொல்லி அவருடைய வாக்குக்காய் காத்திருக்கிறதை நாம் அந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம். 5வது வசனத்துல அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் போய் தண்ணீரை நிரப்புங்கள், அந்த கற்சாடியில தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மெய்ப்பர்கள் எப்படி ஆடு மெய்ப்பர்களுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதோ அது போல இந்த வேலைக்காரர்கள், அந்த கல்யாண வீட்டுல இருந்த வேலைக்காரர்கள், அது வரைக்கும் அந்த கல்யாண வீட்டுல இருந்த வேலைக்காரர்கள் அந்த வீட்டினுடைய எஜமானை அவர்கள் நோக்கி பார்த்து கொண்டிருந்தாங்க. எஜமான் சொல்றா ஒண்ணும் இல்லை, எல்லாமே ரசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கே கிறிஸ்து அந்த திருமணத்துல அவர் ராஜாவாக, அவர் தேவனாக இருந்து அந்த திருமணத்தை அவர் நிறைவேற்றும் போது நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், அங்கே நிறைவை நாம் பார்க்கிறோம். அங்கே ருசியுள்ள அங்கே திராட்சை ரசத்தை அவர்கள் பருகினதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருந்தார். இனி அநேகருடைய வாழ்க்கையில ஏன் குறைவுகள் வருகிறது, ஏன் சமாதான குறைவுகள், ஏன் போராட்டங்கள் குடும்பங்களுக்குள்ளே வருகிறது, பலவீனங்கள் வருகிறது, சோர்வுகள் வருகிறது, மனமடிவுகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது? ஒருவேளை இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் கர்த்தராய், தேவனாய், அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் இஸ்ரவேல்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து அவர்களை ஒரு ஆட்டு மந்தையை போல அவர்களை நடத்தினார். ஆட்டு மந்தையை போல பரிசுத்த ஆவியானவர் அங்கே இஸ்ரவேல்களை நடத்தினார் என்று சொல்லி ஏசாயா 63:14 நாம் வாசிக்கிறோம். அவர்களை ஆட்டு மந்தைகளை போல, மிருகங்களை நடத்துகிற ஒரு மெய்ப்பனை போல அவர் நடத்தினதை நாம் பார்க்கிறோம். அவர் நடத்தி அங்கே எங்கே கொண்டு வந்தார்? அந்த கானான் தேசத்துல அவர்களை கொண்டு வந்ததை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி அவர்களை நடத்தி கொண்டு வந்து அந்த கானான் தேசத்திலே அவர்களை பிரவேசிக்க செய்த போது அவருடைய வாழ்க்கையில அங்கே தாழ்ச்சி இல்லாத பூரணமான ஒரு வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி நாம் உபாகமம் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். உபாகமம் 8:9.
அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். நீ ஆகையால் நீ புசித்து திருப்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவர் ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆமென். ஆமென். அந்த வேத பகுதியில வாசிக்கிறோம், அங்கே அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க அது நல்ல ஒரு தேசம் என்று சொல்லப்பட்டு, ஒரு குறைவும் இல்லாதபடி நல்ல அப்பம் புசிக்கக்கூடிய ஒரு தேசம். தொடர்ந்து நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வார்கோதுமை, கோதுமை, திராட்சரசம், எல்லாமே, எண்ணெய், தேன், எல்லாமே உடைய வாழ்க்கையிலே அது கிடைக்கக்கூடிய தாழ்ச்சி இல்லாத ஒரு தேசம் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு நபருடைய ஒரு வாழ்க்கையில அவர் மேய்ப்பராக இருந்து நடத்தும் போது, அவர் நடத்துகிற அந்த நடத்துதலுக்கு நாம் சரியானபடி நாம் கீழ்ப்படிந்து நடந்து செல்லும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாதபடி, நாம் தாழ்ச்சி அடையாதபடி நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் தேவனாக, மெய்ப்பராக, ஆண்டவராக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கை. தொடர்ந்து அங்கே என்ன தாழ்ச்சி இருக்காது அந்த வேத பகுதியில 2வது வசனத்துல வாசிக்கிறோம், அங்கே புல்லுள்ள இடங்களுக்கும் அப்பத்திற்கும் தண்ணிக்கும் அங்கே தாழ்ச்சி இல்லாதபடி அந்த நல்ல மெய்ப்பன் நம்மை அழகாக நேர்த்தியாக நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாதபடி அவரால் நம்மை நேர்த்தியாய் நாம் நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார், புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய பண்ணுகிறார். அதோடு கூட மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும் பொழுது கர்த்தர் அந்த சோர்விலிருந்து நம்மை தேற்றி நம்மை குறைவுகளை நிறைவாக்க வைக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆத்துமாவை அவர் தேற்றுகிற ஒரு தேவனாக இருந்து, ஆத்துமாவிலே குறைவு வரும் பொழுது அந்த ஆத்துமாவை அவர் தேற்றி நம்மை தாழ்ச்சி அடையாதபடி அவர் நடத்துகிறதை அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். தொடர்ந்து நான் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத பகுதியில அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நாம் நடந்து செல்கிற எல்லா விதமான நடக்கைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பொல்லாப்பு வராதபடி, நம்முடைய போராட்டங்கள் வராதபடி, பலவீனங்கள் வராதபடி நம்மை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தாங்குகிறார், தேற்றுகிறார் என்று சொல்லி அங்கே கர்த்தர் அந்த வேத பகுதியிலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே தாவீது ராஜா மூலமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள், ஐயோ என் சத்துருவை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி நாம் நினைக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இணைந்து நம்முடைய சத்துருவை தன்னுடைய சத்துருவாக கர்த்தர் எடுத்து நமக்காக அவர் யுத்தம் பண்ணி சத்துருவை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெயத்தை கொடுத்து நம்முடைய தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசு கொண்டு வந்தாலும் நாம் தாழ்ச்சி அடையாதபடி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கை நிரம்பி வழியக்கூடிய தேவனுடைய பூரண ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழியக்கூடிய நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் தொடரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதோடு கூட மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆத்துமாவில கர்த்தர் நம்மை தேற்றி நாம் தேவனோடு கூட நித்திய காலமாய் வாழ்ந்து பூரண ஆசீர்வாதத்தோடு கூட வாழ விரும்புகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் தேவனாக, ஆண்டவராக, மெய்ப்பராக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியிலும் நாம் குறைவில்லாதபடி ஆவியிலே, ஆத்துமத்திலே, சரீரத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே நாம் குறைவில்லாதபடி
நாம் நிறைவோடு கூட வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் மெய்ப்பராயிருந்து யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதியிலே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதம் 23 எழுதுவதற்கு முன்பதாக அவர் 22வது சங்கீதத்தையும் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரனாகிய தாவீதை இந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி அவர் சங்கீதம் 22, 23, 24 இந்த 3 சங்கீதங்களையும் அவர் ஒரே சமயத்துல எழுத வைக்கிறதை இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த நாம் பார்க்கிற இந்த சங்கீதங்கள்ல போட்டிருக்கிற நம்பர்ஸ் 1வது வசனம், 2வது வசனம் அல்லது அதிகாரம் 22, 23, 24 இது எல்லாமே அங்கே அந்த ஒரிஜினல் தோல் புக்ல எடுக்கும்போது அவைகள் இல்லை. இவைகள் நமக்கு இந்த ரீடர்ஸ்க்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இது வாசிக்கிறவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அதிகாரங்களை போட்டிருக்கிறாங்க. அந்த வசனங்களையும் அவர்கள் அதுல முடிகிற காரியம் எல்லாவற்றையும் அவர்கள் போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சங்கீதம் ஒருவேளை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே சங்கீதம் 23 மனப்பாடமாக தெரிந்த ஒரு வேத பகுதி. ஏனென்றால் சிறு பிள்ளைங்கள் எல்லா பிள்ளைங்களையும் கேட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு 23ஆம் சங்கீதம் தெரியும். ஆனா யாருக்குமே அநேகருக்கு 22ஆம் சங்கீதம் படிக்க மாட்டாங்க. சிலர் 24வது சங்கீதத்தை கொஞ்சம் படிப்பாங்க. ஆனா 23வது சங்கீதம் எல்லாருடைய வாழ்க்கையிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பெரியவருடைய வாழ்க்கையில இது நன்றாக படித்து கரைத்து குடித்த ஒரு சங்கீதமாக இருக்கும். ஆனால் இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது 22வது சங்கீதத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் 23வது சங்கீதத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. 23வது சங்கீதத்தினுடைய வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் 24வது சங்கீதத்தின் அனுபவத்தை நாம் பெற முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல நாம் போய் கர்த்தருடைய பர்வதத்திலே நாம் ஏற முடியாது. அப்ப இதற்கெல்லாமே ஆதாரம் சங்கீதம் 22 என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலே நாம் எல்லா சங்கீதத்தையும் அந்த சங்கீதத்தை நாம் முழுவதும் தியானிக்க போகிறது இல்லை. ஒரு சில வசனங்கள், 2 வசனங்களை மட்டும் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மெய்ப்பனாக இருந்து யாருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை தாழ்ச்சி இல்லாதபடி அவர்களை நிறைவாய் நடத்துவார். அந்த வேத பகுதி 22வது சங்கீதம் 30வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆமென். ஆமென். இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மெய்ப்பராக இருப்பார். அந்த வேத பகுதி சொல்கிறது ஒரு சந்ததி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியிலே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? அந்த சந்ததி ஆண்டவருடைய சந்ததி. அந்த ஆண்டவருடைய சந்ததி அது தலைமுறை தலைமுறையாக அது தேவனால் நடத்தப்படும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்ப்பராக, ஆண்டவராக, ராஜாவாக இருந்து நடத்த வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நாம் அந்த ஆண்டவருடைய சந்ததியாய் மாற்றப்படும் போது, ஆண்டவருடைய சந்ததியாய் நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில 23வது சங்கீதத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆமென். ஹல்லேலூயா. 23வது சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும் பொழுது நாம் கர்த்தருடைய பர்வதத்திலே நாம் காணப்படுவோம், தேவ பிரசன்னத்திலே நாம் காணப்படுவோம். அப்ப இந்த வேத பகுதியிலே நாம் ஆண்டவருடைய சந்ததியாய் மாறுவதற்கு என்ன என்று சொல்லி சில ஆலோசனைகளை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதல் ஆலோசனை, நாம் ஆண்டவருடைய சந்ததியாய் நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே
தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் 22வது சங்கீதம் 22வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ஆமென். ஆமென். வேத பகுதியில இந்த சங்கீதம் 22 ஒருவேளை சங்கீதக்காரன் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எழுதினாலும் இது கிறிஸ்து இயேசுவை பற்றிய ஒரு சங்கீதம். கிறிஸ்து இயேசுவை பற்றிய சங்கீதம் 22, 23, 24. அங்கே கிறிஸ்து இயேசு அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் முதல் 21 வசனங்களே வாசிக்கிறோம். அவருடைய பரிபூரணமான சிலுவை பாடுகளை இங்கே கிட்டத்தட்ட 700 வருஷத்திற்கு முன்பதாக அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தாவீது கிறிஸ்து இயேசு சிலுவையிலே படப்போகிற பாடுகள், அவருடைய வேதனை, அவருடைய துயரம், அவருக்கு விரோதமாய் பிசாசும் பொல்லாத மக்களும் எழும்பி நின்று அவருக்கு விரோதமாய் எழும்புகிறது, அவருடைய ஜெபம், கிறிஸ்து இயேசு சிலுவையிலே ஜெபித்த ஜெபங்கள், கிறிஸ்து இயேசுவின் ஸ்தோத்திரங்கள், துதிகள், இந்த வேத பகுதியை முதல் 21 வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். அந்த 21வது வசனம் முடிந்த உடனே அங்கே கர்த்தர் ஒரு சந்ததியை அவர் உருவாக்குகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 22ல இருந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர் சிலுவைக்கு போனார், எதற்காக அவர் மரித்தார், எதற்காக அவர் அடிக்கப்பட்டார், எதற்காக அவர் குத்தப்பட்டார், எதற்காக அவர் ரத்தம் சிந்தினார், எல்லாமே ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக, ஆண்டவருடைய சந்ததியை உருவாக்குவதற்காக, ஆண்டவருடைய சந்ததி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய சந்ததி என்பது அங்கே இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாய் மாற்றப்படுகிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாய் நாம் மாறும் பொழுதுதான் ஆண்டவருடைய சந்ததி. இந்த 23வது சங்கீதத்தின் அனுபவம் அங்கே 2 காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, பிதாவாகிய தேவன் மெய்ப்பராக இருந்து கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திலே நடத்துகிற ஒரு அனுபவமாக அது இருக்கிறது. பிதாவாகிய தேவனை நோக்கி கிறிஸ்து இயேசு கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், அதனால நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறது போல அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் பிறக்கும் போது கர்த்தராகிய தேவன் அவருடைய எல்லா காரியங்களையும் அவர் மிக துல்லியமாக நேர்த்தியாக அவர் செய்து, பரலோகத்தில் தேவன் அங்கே பரிபூரணமாய் தன்னுடைய மகனை, அங்கே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் நடத்துகிறதை இந்த சங்கீதத்திலே மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். அங்கே ஒருவேளை நாம் அதெல்லாம் இன்றைக்கு சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நாம் வேகமாக சொல்றேன். இயேசு கிறிஸ்து அங்கே பெத்லகேம்ல பிறந்து அவர் போகும்போது அங்கே சாஸ்திரிகள் வருகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் வந்து அங்கே பெத்லகேம்ல அவரை தரிசிக்க வருகிறார்கள். தரிசிக்க வர்றவங்க அவங்க என்ன கொண்டு வராங்க? அந்த வேத பகுதி சொல்கிறது, அவர்கள் பொண்ணை கொண்டு வராங்க, அங்கே தூப வர்க்கத்தை கொண்டு வராங்க, வெள்ளை போலத்தை கொண்டு வரார்கள். அங்கு கொண்டு வந்து அங்கே அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்கே தேவன் அங்கே யோசேப்பு தரிசனத்துல வெளிப்பட்டு குழந்தையை கொல்ல தேடுகிறான் ஏரோது, அதனால நீ எகிப்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவருக்கு எப்படி எகிப்துக்கு போக முடியும்? நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர்கள் படைத்த காணிக்கைகள் தங்கம், ஒருவேளை சும்மா ஒரு பவுனை கொண்டு வந்திருக்கலாம், அவங்க எங்கேயோ இருந்து கிழக்குல இருந்து வந்திருக்கிறாங்க சாஸ்திரிகள். அப்ப அவர்கள் அங்கே கிறிஸ்து இயேசுவுக்கு அவர்கள் பல விதமான கிலோ கணக்கா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க. ஏனென்றால் ராஜா பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார், அவரை காண அவர்கள் வெகு தொலையில இருந்து வந்திருக்கிறார். அப்ப அந்த காணிக்கைகளை வைத்து அங்கே எகிப்தில இயேசு கிறிஸ்துவை அங்கே பராமரிப்பதற்கான எல்லா காரியங்களையும் அங்கே செலவு செய்வதற்கு
அங்கே போதுமானதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் செய்யும்போது எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக, அவர் ஞானமாக எல்லாவற்றையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தாழ்ச்சி அடையாதபடி அவர் எல்லாவற்றையும் நிறைவோடு கூட அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறதை இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் இங்கே சொல்றாங்க, என் சகோதரருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அவருடைய சரீரத்தினால் நாம் மீட்கப்படும் போது நாம் அவருடைய சகோதரர்களாய் மாறுகிறோம். நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனத்துல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அங்கே மகதலேனா மரியாள் போய் தரிசிக்க போகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அங்கே அவங்க போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அங்கே சொல்றாங்க, ரபுனி என்று சொல்றாங்க, என் போதகரே என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, என்னை தொடாதே, நீ போய் என்னுடைய சகோதரருக்கு அறிவி, நான் என்னுடைய பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய பிதாவினிடத்திற்கும் நான் ஏறி போகிறேன். வாசிக்க கேட்கலாம். யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரர் இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமேன். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் சகோதரர்களிடத்திலே போய் சொல்லு, என் சகோதரரிடத்துல போய் சொல்லு. நான் எங்க போறேன்? என் பிதாவின் இடத்துல போகிறேன். என் பிதாவோடு கூட மட்டுமல்ல, இப்பொழுது அவர் யார்? என் மூலமாக நம்முடைய பிதா, உங்களுடைய பிதா, உங்களுடைய பிதா என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாம் உன்னத பாட்டு 4:7 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், அங்கே மணவாளன் மணவாட்டியை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மணவாளன் மணவாட்டியை பார்க்கும்போது அந்த மணவாளன் சொல்றான், நீ என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், நீ என்னுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட என் மணவாட்டியே, நீ யார்? என் சகோதரி, நீ என் சகோதரி, என் மணவாளியே என்று சொல்லுகிறதை நான் வேதத்துல வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டு 4:9. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஆமென். வேத பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அங்கே மணவாளன் அங்கே ஒரு உறவு தன்னுடைய மணவாட்டியை குறித்து சொல்லுகிறார். ஆனா அந்த மணவாட்டியை அவர் எப்படி அழைக்கிறார்? என் சகோதரியே, என் சகோதரியே. அப்படி என்றால் நாம் மணவாட்டியா மாறணும்னா முதலாவது என்ன ஆகணும்? சகோதரனாய் மாறணும். கிறிஸ்தேசுவின் சகோதரன். அதற்கு என்ன அர்த்தம்? சகோதரன் என்பது நாம் யாருக்கு சகோதரன்? என்னுடைய 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 சகோதரர்கள் உண்மையிலே நம்ம சொன்னோம்னா அவங்க பிளட் ரிலேட்டட், நம்ம பிளட் ரிலேட்டட், நம்முடைய பிளட் ஒரே பிளட்டா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய உறவுகளை நாம் சொல்றோம். என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏனென்றால் நமக்கு இரத்த சம்பந்தமான உறவு. அப்ப இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும்போது நாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட இரத்த சம்பந்தமான உறவு கொள்ள வேண்டும். அவருடைய சகோதரர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அவரை போல் அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுகப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு, நாம் கிறிஸ்து இயேசுவின் சகோதரர்களாய் நாம் மாற்றப்படும் போதுதான் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுது அங்கே எழுதுகிறார், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு அவர் முன் குறித்திருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பிறனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். 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 எதற்காக நாம் அவருடைய சகோதரர்களாய் மாற்றி நாம் அவரை போல அவருக்கு ஒப்பாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மெய்ப்பராக ஆண்டவராக இருந்து அவர் நடத்துவேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக மெய்ப்பராக இருந்து நடத்தும் போது நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படுவதே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவர் நிறைவாய் மாற்றி தருவார். தாழ்ச்சி அடைய விடவே மாட்டார். தேவைகளை அவர் அபரிவிதமாய் அவர் சந்திப்பார் என்று சொல்லி இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம். அப்ப அவருடைய குமாரனுடைய சாயலாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டு அவருடைய குமாரனுடைய சரீரத்தினால் நாம் மீட்கப்பட்டு அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஆமென். ஆமென். இந்த வேத பகுதியிலே அங்கே சகோதரர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் சகோதரருடைய கேரக்டர் சாந்த குணமுள்ளவர்கள். 26வது வசனத்துல. அப்ப நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். இயேசுவை போல சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் அவருடைய சரீரத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னா நாம் வாசித்தோம் ரோமர்ல, அவருடைய சாயலாய் நாம் மாற்றப்பட வேண்டும். தேவ சாயலாய் நாம் மாறணும். கிறிஸ்துவின் சாயலாய் மாறணும். அநேக டைம்ல நம்ம என்ன நினைப்போம், அவனை விட நான் பெட்டரா இருக்கிறேன், அல்லனா இவங்களை விட நான் பெட்டரா இருக்கேன். அப்படி அல்ல. நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய ஆளு கிறிஸ்துவை போல மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவை போல. அப்ப கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். அப்பதான் நாம் கிறிஸ்துவின் சகோதரர்கள் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்பதான் நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றவர்கள், ஆண்டவராய் ஏற்றவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்ல முடியும். நம்முடைய கேரக்டர் டு சேஞ்ச். அதுதான் அங்கே சொல்லப்பட்டு சாந்த குணமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? புசித்து திருப்தி அடைவார்கள். அவர்கள் தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அந்த வேத பகுதியில வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்கள். இதுவரைக்கும் நம்ம எதையோ தேடிக்கொண்டிருந்தோம், இதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தோம். பணத்தை தேடணும், பல காரியங்களை தேடணும், உலகத்தை தேடணும், மாம்சத்தை தேடணும், மாம்சத்தின் இச்சைகளை தேடணும், ஜீவனத்தின் பெருமைகளை தேடணும். ஆனா இப்போது கிறிஸ்துவின் சகோதரராய் மாற்றப்படும் போது நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய சிந்தை, நம்முடைய மோட்டிவேஷன் எல்லாமே மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். திருப்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் என்றைக்கும் வாழும். நாம் தேவனை போல மாற்றப்படுகிறோம். நம்முடைய இருதயம் வாழக்கூடியதாய் மாற்றப்படுகிறது. அது நம்முடைய உள்ளம் மாற்றப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, இருதயம் மாற்றப்படக்கூடிய ஒரு இருதயமாய் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இருதயம் தான் திருக்குள்ளது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனா கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்படும் போது, கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தினால் நாம் மீட்கப்படும் போது நம்முடைய இருதயம் அது என்றைக்கும் வாழக்கூடியதாய், மரித்து போகக்கூடிய இருதயம் அது என்றைக்கும் வாழக்கூடியதாய் நம்முடைய காரியங்கள் மாற்றப்படுகிறதை அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 28வது வசனம், 22, சங்கீதம் 22:28.
ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ஆமென். ஆமென். அந்த வேத பகுதி சொல்கிறது அத்தாரிட்டி சேஞ்ச். நம்ம இதுவரைக்கும் ராஜ்யத்தின் புத்திரரா இருந்தோம், உலகத்தினுடைய மக்கள். ஆனா இப்ப ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாற்றி விட்டது, கர்த்தருடையதாய் மாற்றி விட்டது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, பிசாசை நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறாங்க. சிலுவையிலே பிசாசின் கிரியைகளை அழித்தார் அவர். பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்தார். அதனுடைய கூரை கர்த்தர் முறித்தார். இப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறிவிட்டது, கர்த்தருடையதாய் மாறிவிட்டது. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப நாம் கர்த்தருடைய அவருடைய அத்தாரிட்டிக்குள்ள நாம் இருந்து அவரால் நடத்தப்படுகிற அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு நபராக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதிகள் நமக்கு அறிவிக்கிறது. பார்த்தோம், கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில அவர் மெய்ப்பனா இருப்பார்? அவருடைய சகோதரர்களுடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவின் சகோதரருடைய வாழ்க்கையில கர்த்தர் மெய்ப்பராய் இருந்து அவர் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 10வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அங்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப நானே நல்ல மெய்ப்பன், அந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும். நானே வாசல் என்று சொல்லுகிறார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் வழியாய் பிரவேசிக்கிறது என்பது அவர் நடந்த அந்த பாதை, அவர் நடந்த பாதை. அவர் நமக்காக ஒரு வழியை உருவாக்கினார், வழியை உருவாக்கினார். பிதாவினுடைய மந்தையிலே சேருவதற்கு ஒரு வழியை அவர் உருவாக்கினார். அது அவர் வாசலாய் இருக்கிறார். அப்ப அந்த வாசல் அவர் உருவாக்கின வழியிலே, கிறிஸ்து நடந்த பாதையிலே, கிறிஸ்துவை போல தரித்தவர்களாய் நாம் நடக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் மெய்ப்பனாக, அவர் ஆண்டவராக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த வேத பகுதியில நாம் கர்த்தர் நம்மை நடத்தணும்னா முதல்ல பார்த்தோம், நாம் கர்த்தருடைய சகோதரர்களாய் மாற வேண்டும். தொடர்ந்து நாம் சங்கீதம் 22:22 நாம் மீண்டும் வாசிக்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ஆமென். ஆமென். இரண்டாவது, அந்த வேத பகுதியிலே சகோதரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி நம்ம என்ன பண்ணுகிறார்? அவர் ஒரு சபையாக உருவாக்குகிறார். அவர் ஒரு சபையாக உருவாக்குகிறார். ஒருவேளை இது டினாமினேஷன் சபை அல்ல. ஒருவேளை இன்றைக்கு உலகத்துல பல சபைகள் இருக்கிறது. ஆனா எல்லாவற்றிற்கும் நாம் சொல்லுகிற அந்த விசுவாச பிரமாணத்திலே நாம் சொல்லுகிறோம், ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை. இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட திருச்சபை அந்த திருச்சபை. இன்னைக்கு உலகத்துல பல சபைகள் இருக்கிறது, அநேக டினாமினேஷன் இருக்கிறது. ஒவ்வொரு டினாமினேஷனிலும் பலவிதமான கோட்பாடுகள், பல காரியங்கள் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய திருச்சபை என்று சொல்லி இருக்கிறது, ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை. அந்த திருச்சபை அப்போஸ்தலர்கள் டாக்டரின்ல வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் அந்த திருச்சபையின் அங்கத்தினராய் மாற முடியும். ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது சில திருச்சபையில சந்தா கொடுக்கணும், சந்தா கொடுக்கலன்னா நம்முடைய மெம்பர்ஷிப்பை எடுத்துருவாங்க, அல்லனா வருஷத்துக்கு இவ்வளவு காசு கட்டணும், இல்லைன்னா நம்முடைய மெம்பர்ஷிப்பை எடுத்துருவாங்க. ஆனா பரலோகத்தின் மெம்பர்ஷிப், பரலோக திருச்சபையின் இந்த வேதத்துல சொல்லப்பட்ட இந்த சங்கீதம் 22:22 சொல்லப்பட்ட சபை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அங்கே பணம் கொடுத்து அதை வாங்க முடியாது, பதவியை வச்சு வாங்க முடியாது. அது கிறிஸ்துவின் சகோதரர்கள், அவர்களுடைய ஒரு கூட்டம், அவருடைய கூட்டம், விசுவாசிகள் என்கிற ஒரு கூட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி நாம் பாடுகிறோம். அப்ப அந்த சபை அதுதான் தேவ சபை. அந்த சபையின் தலைவர் யார்? கர்த்தர் தான் தலைவர், கர்த்தர் தான் தலைவர். ஒருவேளை அநேக சபைகள்ல அநேக கோட்பாடுகள் இருக்கும்,
ஒரு சமயம் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் அவர் சொன்னார், அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு போவாராம். அவர் போகும்போது அவங்க அவர் யூத் நடத்தி இருக்கிறார். அப்ப அவர் யூத் நடத்தும் போது அவர் ஜெபித்து இருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது அந்த யூத்ல இருந்த அநேக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று அவர்கள் அந்நிய பாஷையை பேசி இருக்கிறாங்க. உடனே போதகருக்கு தெரிந்து போதகர் திருப்பி தலைமை போதகருக்கு சொல்லி பிஷப்புக்கு சொல்லி பிஷப் இவரை அழைத்து அனுப்பி இருக்கிறார். அழைத்து அனுப்புற உடனே அவர்கிட்ட கேட்டிருக்காங்களா, என்ன பண்ண நீ அப்படின்னு. அவர் சொன்னார், ஐயா பிஷப் ஐயா, நான் ஒண்ணும் செய்யல, நான் ஜெபம் பண்ணேன், நான் ஜெபத்துல நடத்தினேன். அந்த பிள்ளைங்களை பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்கள நிரப்பிட்டாரு, அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னாரா, இது பைபிள்ல இருக்கையா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த பிஷப் சொன்னாரா, பைபிள்ல இருக்கலாம், ஆனா நம்முடைய டினாமினேஷன்ல அது இல்லை, அதனால நான் உன்னை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுறேன்னு பண்ணியிருக்கிறார். அந்த ஊழியரே என்ற இந்த காரியத்தை சொன்னார். அப்ப இன்னைக்கு நான் பார்க்கும்போது டினாமினேஷனல் ஆன பரிசுத்த சபை என்பது கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுகப்பட்ட ஒரு சபை. அந்த சபையில நாம் அங்கத்தினரா இருந்தாதான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் போக முடியும். 23வது சங்கீதத்தின் கடைசியிலே நான் வாசிக்கிறோம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாமையா நீடித்த நாட்களாய் ஒரு குறைவில்லாதபடி இந்த வாழ்க்கைக்கு பிறகு நாம் தாழ்ச்சி அடையாதபடி நாம் நிறைவுள்ளவர்களாய் இருக்கணும்னா கிறிஸ்துவின் சகோதரர்களாய் மாற்றப்பட்டு அவருடைய சபையில அங்கத்தினர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நமக்கு சொல்கிறது. நாம் இதற்கு ஆதாரமாக எசேக்கியேல் 34வது அதிகாரத்தை நாம் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 34 வசனம், 16வது வசனம். நீங்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவர்களை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும் துரத்துண்டவர்களை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவர்களை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்காய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அளிப்பேன். ஆமேன். ஆமேன். இந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. 34வது எசேக்கியேல் 34 அங்கு மெய்ப்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மெய்ப்பர்கள் எப்படி இருக்கணும், தொடர்ந்து அந்த 18வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆடுகளும் எப்படி இருக்க வேண்டும், ஆடுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு மந்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு மந்தைக்குள்ள எப்படிப்பட்ட ஆடுகள் அது இருக்கும். நாம் 4வது வசனத்துல வாசித்தோம், பலவீனமான ஆடுகளும் இருக்கும். பலவீனமான ஆடுகள் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனங்களோடு கூட அப்பதான் அவங்க கர்த்தரை அறிந்திருக்கலாம், அப்பதான் கர்த்தரை ஏற்றிருக்கலாம், அல்லது கர்த்தரை அறிவதற்கு வாஞ்சை காட்டலாம். அவர்கள் ஒரு பலவீனமான ஒரு ஆடுகள். அந்த பலவீனமானவைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர்களை பலப்படுத்தாதபடி அவர்களை என்ன பண்ணிடக்கூடாது, அவர்களை அழித்து விடக்கூடாது என்று சொல்லி 4வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். பலவீனமானவைகளையும் 16ல வாசிக்கும் போது நசல் கொண்டதையும் திடப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த மந்தைக்குள்ள கர்த்தருடைய மந்தைக்குள்ள கர்த்தருடைய அந்த கூட்டத்திற்குள்ள அங்கே பலவீனமானவைகளும் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மந்தையில ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒவ்வொருடைய உலக வாழ்க்கை எல்லாமே வேறு வேறு விதமாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்,
பலவீனமானவர்களை என்ன பண்ணணும்? பலப்படுத்த வேண்டும். ஆமென். அதான் ஆட்டினுடைய வேலையாக இருக்கிறது. ஏனென்றால் சில ஆடுகள் என்ன செய்யுமா? 17வது வசனம் 18வது வசனம், எசேக்கியேல் 34, 17, 18, 19. என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். ஆமென். ஆமென். அங்கே சொல்றாங்க கர்த்தர், அங்கே 2 விதமான ஆடுகள் இருக்கு. ஒண்ணு கொழுத்த ஆடு. அந்த கொழுத்த ஆடு என்ன செய்கிறது? அந்த பலவீனமான ஆடுகளை என்ன பண்ணுகிறது? அது முட்டி தள்ளுது. அல்ல, அது குடிக்க வர வேண்டிய தண்ணி என்ன பண்ணுகிறது? தான் குடித்து விட்டு அந்த தண்ணி என்ன பண்ணுகிறது? குழப்பி விட்டுறது. குழப்பி விட்டதுனால அடுத்த ஆடு என்ன பண்ண முடியல? குடிக்க முடியாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு திருச்சபைக்குள்ள, இன்னைக்கு தேவனுடைய திருச்சபைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி நம்ம எங்க பண்ணுகிறார்? அவருடைய திருச்சபையில வைக்கிறார். ஐக்கியமாக சபை என்பது இது ஒரு ஐக்கியம். இதுக்கு ஒரு பில்டிங் கிடையாது. கிறிஸ்துவின் சபைக்கு பில்டிங்கே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய இமேஜினேஷன் என்னன்னா, நம்முடைய சர்ச்சுக்கு போகணும்னா ஒரு பில்டிங் இருக்கணும், நம்ம ஒரு ஆல்டர் இருக்கணும், நம்ம காங்கிரிகேஷன் உட்காரணும், கொயர் பாடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய சபை என்பது, ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்பது கர்த்தர் ஆண்டவர் அவர் நடத்துவார். அவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கொள்ள வேண்டும். நாம் 133வது சங்கீதம் 1வது சங்கீதத்துல வாசிக்கிறோம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. அப்ப ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமித்து வாசம் பண்ணணும். ஒருமித்து வாசம் பண்ணும் போது அங்கே பலவிதமான மக்கள் இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிலர் பலவீனங்களோடு கூட இருக்கலாம், சிலர் நசல் கொண்டு இருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையில அங்கே எலும்புகள் முறிந்த ஒரு சூழ்நிலைகளே இருக்கலாம். அங்கே நசல் கொண்டவைகளை நாம் என்ன பண்ணணும்? குணமாக்கணும். பலவீனர்களை என்ன பண்ணணும்? பலப்படுத்த வேண்டும். அதுதான் சபை. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன், நான் மட்டும் ஜெபம் பண்றேன், என் குடும்பத்தை எப்படி அப்படின்னா, அங்கே இந்த வேத பகுதியின்படி நாம் அதன் பிறகு கர்த்தர் நம்ம எதற்காக நம்ம வைக்கிறார்? நாம் பலவீனர்களை தாங்குவதற்காக. நம்ம கூப்பிடுறவங்களே நம்ம கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. பலவீனமானவர்களை நாம இன்வைட் பண்ணணும். பலவீனமானவர்களை நாம் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். அப்ப இந்த வேத பகுதி சொல்கிறது, எசேக்கியேல் 34:4 சொல்லுகிறது, பலவீனமானவைகளை பலப்படுத்த வேண்டும். அப்ப கர்த்தருடைய மந்தையில கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மை அவருடைய மந்தையில வைப்பதற்கு காரணம் என்ன? அங்கே பலவீனமானவர்களை நாம் என்ன பண்ணணும்? அவர்களை பலப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, நம்முடைய சத்தியத்தை சொல்லி. அப்ப அவன் வர்றவனே பலவீனப்பட்டு வருவான். ஒருவேளை யோசித்து பாருங்க, பலவீனப்பட்டு வரவன்ட்ட நீங்க எவ்வளவுதான் காரியத்தை சொன்னாலும் அவனுக்கு புரியாது. அவனுக்கு என்ன பண்ணணும்? அவனுக்கு நல்ல சாப்பாடை கொடுக்கணும். அப்ப ஒருவேளை கர்த்தரை அறிந்து, ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டவன் வருகிறான் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுவோம். நம்முடைய விசினிட்டில அல்லது நாம் போகிற இடங்களில வருகிறான். ஒருவேளை அல்லது நம்ம போற பிரயாணத்திலே அவனை பார்க்கிறோம். அவன் பிரயாணப்பட்டு அவனோடு கூட நாம் பேசும்போது தெரிகிறது அவன் கர்த்தரை வாஞ்சிக்கிறான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவனை நாம் எப்படி பலப்படுத்த வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் உடனே நம்முடைய பூரண அனுபவத்தை சொல்லிடக்கூடாது. யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தரை அறியாததற்கு முன்பதாக
நாம எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோம். எத்தனையோ பேர் நமக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 24 வருஷம் எத்தனையோ பேர் சுவிசேஷம் அன்பா சொல்லி இருக்கிறாங்க. நான் அந்த சுவிசேஷத்தை எல்லாம் கேட்கலையே. கர்த்தர் என் மேல பொறுமையா இருந்து அன்பா என்ன கொண்டு வந்தாரே. அப்ப நான் இன்னைக்கு ஏன் அனுபவத்தை போய் உடனே அவங்கிட்ட நான் சொல்லக்கூடாது. அப்ப அந்த பலவீனப்பட்டவனை நான் பலப்படுத்துகிறதா மாறாதபடி அது பலவீனப்படுத்துகிறவனை அடிச்சு விரட்டுகிறது போல இருக்கும். அதான் பின்னாடி கர்த்தர் சொல்றாரு, நீ குடிச்சிட்டு என்ன பண்ற, தண்ணிய கலக்கி விட்டுற அப்படிங்கிறார். அப்ப எப்படி அவனை பலப்படுத்தணும்? ஒரு மனிதன் வாஞ்ச காட்டி வரும்போது அவனுக்கு முதல்ல அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொல்லணும். ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு மனிதன் சொல்லாத, ஒரு ரட்சிப்பின் அனுபவமே இல்லாதவன்ட்ட போய் ஞான ஸ்நானத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் சொல்வது அவனுக்கு அது இடரலா இருக்கும். இதுல மிக ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அவன் ரட்சிக்கவே படல, இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஒரு வாஞ்ச காட்டுறான். அவன் ஒரு கிறிஸ்துவை அறிந்த குடும்பத்துல இருந்து வரலாம், ஒருவேளை கேத்தலிக் குடும்பத்துல இருந்து வரலாம், ஹிந்து குடும்பத்துல இருந்து வரலாம், ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்து அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச இருக்கு. அப்ப நாம் அவனை அந்த பலவீனனை பலப்படுத்தணும். அவனை கொஞ்சம் கொஞ்சமா சத்தியத்தை சொல்லி கிறிஸ்துவின் அன்பை நம்ம காட்டி என்ன பண்ணணும், அவனை முதல் ஸ்டெப்பு பலப்படுத்தணும். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வரணும். ரட்சிப்பின் அனுபவம் ஒருத்தனுக்குள்ள இல்லாதவன்ட்ட போய் நீ ஞானஸ்நானம் எடு அப்படின்னு சொல்லவே கூடாது. ரட்சிப்பின் அனுபவம் ஒருத்தன்ட்ட இல்லாதவன்ட்ட போய் நீ இதெல்லாம் தூக்கி போட்டுருன்னு சொல்றது அது அவனுக்கு இடரலா இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பலவீனமானவர்களை ஏன் கர்த்தர் கொண்டு வருகிறார்? அந்த சபை என்பது நம்ம பொறுமையோடு அந்த பலவீனனை நம்ம என்ன பண்ணணும், பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நசல் கொண்டதை குணப்படுத்தணும். நசல் கொண்டது காயம் இருக்கிறது. ஒருவேளை சரீரத்துல காயம் இருக்கலாம் அந்த ஆட்டுக்கு, அல்லது உள்ளத்துல காயம் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நசல், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கண்ணீர். அந்த நசல் கொண்டவனை நம்ம என்ன பண்ணணும், அவனை குணமாக்கணும். அவனுக்கு தேவை ஹீலிங், அவனுக்கு தேவை கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை அப்ளை பண்ணணும் அவனுக்கு. அப்ப பொறுமையோட கூட உட்கார்ந்து அவன் அந்த காயத்தை என்ன பண்ணணும், நல்லா துடைத்து அதை நல்ல கிளீன் பண்ணி அதற்கு மருந்து போடணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் கீழையாத்தின் பிசின் தைலம். அப்ப அதை நாம் பார்க்கிறோம். நசல் கொண்டதை குணமாக்கணும். அடுத்து எலும்பு முறிந்து போன ஆடுகள் இருக்கிறது. அந்த எலும்பு முறிந்து போனதை என்ன பண்ணணும், காயம் கட்டணும். அது எலும்பை அவர்களை எழுப்பணும். கீழே விழுந்து கிடக்குறாங்க, கர்த்தருக்காக ஓடினவங்க, கர்த்தருடைய நாம மகிமைக்காக எழும்பி ஓடினவங்க இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டி கீழே விழுந்துட்டாங்க. அவருடைய எலும்பு உடைஞ்சு போச்சு, ஓட முடியல. இப்ப நம்ம போய் நீ இந்த காரியத்தை செஞ்ச, இதனால இந்த பாவம், இதனால இந்த சாபம் சொல்லிட்டு இருக்க கூடாது. என்ன போய் காயம் கட்டணும். அவனுக்கு தேவை, இப்ப அவனே பிரச்சனை நொந்து நூலா இருக்கான், அவனே வேதனையில இருக்கான், அவனே எலும்புல உடைஞ்சு போய் கிடக்குறான். அவனுக்கு அன்போடு கூட பேசி அவனுடைய எலும்பை நாம் காயம் கட்டி நாம் என்ன பண்ணணும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு காணாமற் போனவைகளை தேடி நாம் அவர்களை சமாதானமாய் அந்த இடத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை சகோதரர்களாய் உருவாக்கி நம்மை சபையிலே அவர் இணைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாலை நேரத்துல இன்னைக்கு நாம் முதல் அனுபவத்திலே இருக்கிறோம். இன்னைக்கு அநேக டைம்ல நாம் சர்ச்சஸ்க்கு போகும்போது எனக்கு என்ன கிடைக்கும், என் பிள்ளைக்கு என்ன கிடைக்கும், நாங்க என்ன கெயின் பண்ணுவோம் அப்படின்னு போறோம். நாம் சகோதரர்களாய் மாற்றப்பட்டவங்க நான் எப்படி பிறருக்கு உதவி செய்யலாம்? அமெரிக்கன்ஸ் ஒருவேளை செய்யறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய கேரக்டர், ஒன் ஆஃப் த கேரக்டர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கிறாங்க. அப்ப நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம்?
நம்ம எப்படி உதவி செய்யலாம்? அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம இன்றைக்கு திசை திருப்புகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தரை விட்டு திசை திருப்பி அவர்களை காயம் கட்டாதபடி, அவர்களுடைய பலன் கொடுக்காதபடி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் விசாரித்து அவர்களை பலப்படுத்த கர்த்தர் நம்மை சபைகளிலே அவர் இணைக்கிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். கர்த்தர் பேதுருட்ட சொல்றாங்க, நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரரை பலப்படுத்து. முதல்ல நீ பலப்படு, நீ கிறிஸ்து இயேசுவின் பலப்படு. நீ கிறிஸ்து இயேசுவில் பலப்பட்ட பிறகு உன்னுடைய சகோதரரை என்ன பண்ணு, நீ பலப்படுத்து என்பதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப முதல்ல நாம் பார்த்தோம், யாரை கர்த்தர் நடத்துவார், யாருடைய வாழ்க்கையிலே மெய்ப்பராய் இருப்பார். இந்த வேத பகுதியிலே பார்த்தோம், கர்த்தருடைய சகோதரர்களாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில. இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார், அவர்களை தன்னுடைய சகோதரராய் மாற்றி அவர்களை என்ன பண்ணுகிறார், அவரை சபையாக கர்த்தர் மாற்றி. தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, நான் அவர்கள் நடுவில், சபை நடுவில், தொடர்ந்து வாசிங்க 22. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். ஆமென். ஆமென். வேத பகுதியில கர்த்தர் அந்த சபையாய் மாற்றி, ஐக்கியமாய் மாற்றி அவர் என்ன செய்கிறார், நாம் ஒருத்தருக்கொருத்தர் நாம் ஆலோசனை சொல்லி, நாம் ஒருத்தருக்கொருத்தர் அவர்களை என்கரேஜ் பண்ணி, அவர்களை எப்படி பண்ணணுமா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவர்களாக, கர்த்தர் பேரில் பயபக்தியாய் இருக்கக்கூடியவர்களாக மாற்ற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதான் திருச்சபைக்குள்ளே நாம் சபையாய் மாறி, நாம் அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி அவர்களுடைய காயங்களை கட்டி என்ன பண்ணணும், அவர்களை என்ன பண்ணணுமா, அவர்களை கர்த்தரை குறித்த பயத்துக்குள்ள, கர்த்தரை குறித்த பக்தியில, பயபக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயபக்தி, கர்த்தரை துதிப்பதில நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருச்சபைகள் கர்த்தரை விட்டு தூரம் போவதற்கு ஒரு காரணம், கர்த்தரை குறித்த பயமே இல்லை. அதனால்தான் இன்றைக்கு எனக்கு திருச்சபைகளில் அவ்வளோ பிரச்சனைகள். எல்லா திருச்சபைகளிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இன்னைக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயம் இல்லை. பயம் இல்லாததுனாலதான் இன்றைக்கு திருச்சபைக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள், ஆடுகள், ஒவ்வொரு ஆடும் நான் வாசித்தோம் எசேக்கியேல்ல, அங்கே ஒரு ஆடு மற்ற ஆடை முட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் என்ன பண்ணணும், ஒருவருக்கொருவர் நாம் அறிவிக்க வேண்டும். அந்த வேத பகுதியிலே சொல்கிறது, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சபையாய் நம்ம கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கணும். இன்னைக்கு நாம் மற்றவங்க என்ன பேசுறோம், நம்ம என்ன பேசுறோம், அந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட்டேன், இந்த கடையில போய் துணி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நாம் போறோம். அநேகர் சர்ச்சுக்கு போறதே, ஒருவேளை இங்க நம்ம பார்க்கிறோமோ இல்லையோ, இந்தியால பாத்தீங்கன்னா தங்களுடைய அந்தஸ்துகளை காட்டுறதும், தங்களுடைய போட்டிருக்கிற வளையல்களை காட்டுறதும், அல்லது தாங்கள் போட்டிருக்கிற காரை வச்சு காட்டுறதும் இதுவாம இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த வேத பகுதியில அங்கே சொல்லப்பட்டிருக்க சபை நடுவிலே நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை பிரஸ்தாபப்படுத்துவேன், நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாம் சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் முன்மாதிரியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி
இந்த வேத பகுதியிலே கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்போது மற்றவர்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர்க்கணும். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தரை குறித்த பயமே இல்லை. ஒரு காலங்கள்ல நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆல்டர்ல போகும்போது கூட செருப்பெல்லாம் கூட போட மாட்டோம். இன்றைக்கும் அப்படித்தான். ஆனா இன்றைக்கு நம்ம செருப்பை போட்டு போடுறது தப்போ ரைட்டோ இல்லை, நமக்கு ஒரு பயம் வேணும். ஒரு பயம். பிறர்கிட்ட பேசும்போது நாம் பாத்தீங்கன்னா ஒரு பயத்தோட கூட நாம் பிள்ளைகளை வளர்க்கணும். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்முடைய மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த பயத்தை நம்ம சொல்லணும். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் சபையில கர்த்தருடைய குறித்த காரியங்களை நாம் அறிவித்து பிறருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் நடக்கும்போது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். அவர்கள் கர்த்தருடைய சந்ததியாய் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்ததியாய் மாற்றப்பட்டு அவர்கள் கர்த்தருடைய மந்தையிலே ஆட்களை சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த சபை நடுவிலே நான் உம்மை துதிப்பேன், நான் அநேகருக்கு முன்பதாக நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம் 23வது வசனத்துல. அப்ப இவைகள் எல்லாமே கர்த்தருக்குள்ள மற்றவர்களுக்கு வளருவதற்கு நாம் ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாதபடி அவர் பரிபூரணமாய் அவர் நிறைவாய் அவர் மாற்ற விரும்புகிறார். அப்படி நாம் வாழும்போது நாம் ஆண்டவருடைய சந்ததியாய் இருக்கிறோம். அப்படி நாம் ஆண்டவருடைய சந்ததியாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை அனுதினமும் நடத்தி நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாதபடி கர்த்தர் நிறைவாக்குகிறார். ஆமென், ஆமென். இந்த மாலை நேரத்துல நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை தாழ்ச்சி அடைய விடவே மாட்டார். அவர் மெய்ப்பராய் இருக்கும்போது தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கை, தாவீது ராஜா சொல்றாங்க, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாய் மாறினேன். நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. நீதிமான்களுடைய பிள்ளைகள் அவர்கள் தாழ்ச்சி அடைவதே இல்லை. தாவீது ராஜாவினுடைய அனுபவம். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு கர்த்தர் நம்மை தேவனாக, ஆண்டவராக, ராஜாவாக இருந்து நடத்த விரும்புகிறார். உள்ளத்தின் ஆழத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் மெய்ப்பராக இருக்கணும்னா நாம் பார்த்தோம், முதல்ல அவருடைய சகோதரர்களாய் மாற வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுகப்பட வேண்டும். அவருடைய சரீரத்தினால் மீட்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட அனுபவத்தோடு நாம் நின்று போகாதபடி அவருடைய ஐக்கியமாய், அவருடைய பிள்ளைகளாக, அவரோடு கூட உள்ள கர்த்தருடைய ஜனங்களோடு கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இணைந்து வாழும்போது நாம் பிறருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறதை இந்த வேத பகுதி சொல்கிறது. நாம் அப்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் காணப்படாது. இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் ஒரு குறைவும் காணப்படாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். இந்த 2026 நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாதபடி ஆண்டவர் தேவனாக இருந்து
நம்மை நடத்துவார். இந்த மாலை நேரத்துல உள்ளத்தின் ஆழத்துல, ஆண்டவரே நான் உம்முடைய சகோதரனா நான் மாறணும், உம்முடைய சகோதரியா நான் மாறணும், என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கலாம். வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படணும், உம்முடைய ரத்தத்தினால் நான் மீட்கப்படணும், என் கேரக்டர் மாறணும், என் சிந்தை மாறணும், என் எண்ணம் மாறணும், என் இருதயம் மாற்றப்படணும். அதுதான் அவருடைய சகோதரன், அதான் அவருடைய சகோதரி, அதான் தேவன் எதிர்பார்க்கிற ஆண்டவருடைய சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி. மாலை நேரத்துல நம்முடைய கேரக்டர் மாற்றப்பட்டிருக்கிறதா? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பதாக யோசிச்சு பாருங்க, என்னென்ன கேரக்டர்லாம் மாறி இருக்கிறது, எந்தெந்த கேரக்டர்லாம் மாறி இருக்கிறது. அப்படி மாற்றப்படலைன்னா இன்றைக்கு நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சகோதரர்கள் என்பது மாற்றப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்பது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுகப்பட்டு கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டவர்கள். இட்ஸ் நாட் a religion, it's not a religion, it's a relationship. அவரை போல, அவரை போல, அவருடைய கேரக்டரை போல சாந்த குணம் உள்ளவர்களாம். நம்முடைய சிந்தை எதன்றைக்கு நாம் தேடுறோம்? கர்த்தரை தேடுறோமா? ஏதோ சமயம் கிடைத்தா கிடைக்க சரி, ஒண்ணுமே இல்லைன்னா கர்த்தரை தேடுறது அப்படி அல்ல. அப்படி இல்லைன்னா, அப்படி இருந்தோம்னா ஏதோ பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு காரியம் சரியா இல்லை. கர்த்தருடைய பிள்ளையாய் மாறணும்னா, கர்த்தருடைய சகோதரர்களாய் மாறணும்னா, அவருடைய சகோதரியா மாறணும்னா நாம் அவரே நாம் தேடுவோம், அவரே தேடுவோம். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மற்ற எல்லா காரியங்களையும் கூட கொடுப்பார், கூட கொடுப்பார். நாம் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடக்கூடியவர்களால் மாற்றப்படும். இந்த மாலை நேரத்துல உள்ளத்தின் ஆழத்துல நான் கேட்பேன், ஆண்டவரே நான் முதலாவது உம்முடைய சகோதரனா சகோதரியா மாறணும். உயர்த்தி கேளுங்க. இந்த கேரக்டர் என் வாழ்க்கையில் இன்னும் போகல, நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னால மாற்ற முடியல. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சாந்த குணம் வந்தவர்கள் என்று சொல்லி வாசித்தோம், கர்த்தரை தேடுகிறவர்கள் என்று சொல்லி வாசித்தோம். அன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி வாசித்தோம். உள்ளத்தின் ஆழத்துல கேளுங்க, உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும். உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே உம்முடைய சகோதரனா சகோதரியா மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை மாற்றும். இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நம்மை சபையாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நாம இருக்கிற இடங்களில நம்முடைய ரிலேட்டிவ் மத்தியில நம்மை ஒரு சபையாய் வைத்திருக்கிறார், ஐக்கியமாய் வைத்திருக்கிறார். சபை என்பது ஆவிக்குரிய சபை. உலகமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் அது பொதுவான அப்போஸ்தல திருச்சபை. அந்த சபையில அநேக நசல் கொண்டது, பலவீனப்பட்டது, எலும்பு உடைந்தது எல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு நாம் அவைகளை தேற்றுகிறோமா? பலவீனருக்கு பலனை கொடுக்கிறோமா? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை இதை யோசித்து பார்ப்போம். இதுக்கு உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் நசல் கொண்டதை ஆண்டவரே நான் காயம் கட்டணும், பலவீனத்தை நான் பலப்படுத்தணும், எலும்பு உடைந்ததை நான் காயம் கட்டணும். கேளுங்க,
ஏதோ நான் மட்டும் செய்வானே, அப்படி அல்ல, அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை சபையாய் வைத்திருக்கிறார். நாம் இருக்கிற கம்யூனிட்டியில நாம் தான் சபை. நாம் வேலை செய்கிற இடங்கள்ல நாம் தான் கர்த்தருடைய சபை. நாம் ஏதோ ஒரு டினாமினேஷன் அல்ல, ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போறோம், அது அல்ல. அவருடைய சபை. அவருடைய சபையில இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலையில நம்ம ஒரு சிச்சில வைத்திருக்கிறார். எதற்காக? காயங்கட்டுவதற்காக, காயங்கட்டுவதற்காக, பிறரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதற்காக நம்மை வைத்திருக்கிறார். இந்த மாலை நேரத்துல நம்முடைய வார்த்தைகள் பிறரை மனமடிவுட்படுத்திருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். நாம் போற இடங்களில பிறரை கீழே தள்ளணும்னு நம்ம பேசி இருக்கிறோமா? இன்னைக்கு நாம் அப்படி இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நான் என் வார்த்தையினால நான் பிறரை வேதனைப்படுத்திட்டேன், என் செயல்னால பிறரை வேதனைப்படுத்திட்டேன். என்னுடைய உறவினரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், அல்லது நாம் போகிற ஆலயங்கள்ல உள்ள மக்களா இருக்கலாம். நம்முடைய செயல்களினால, நம்முடைய வார்த்தைகளினால நாம் வேதனைப்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உறவுகளா இருக்கலாம், நமக்கு கொடுக்கிற வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், கர்த்தர் நம்மை கொடுக்கிற ஐக்கியமா இருக்கலாம், ஆலயமா இருக்கலாம். எல்லாமே கர்த்தருடைய சபை. அதுல நாம் எப்படி கிறிஸ்துவை கொடுக்கிறோம், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். இந்த மாலை நேரத்துல அப்படி நாம் இருக்கும்போதுதான் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாத வாழ்க்கையை கர்த்தர் தருவார். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. ஏன் நம்மை நிறைவா வைத்திருக்கிறார்? நாம் பிறருக்கு உதவி செய்வதற்கு, பிறரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதற்கு, பிறரோடு கூட உட்கார்ந்து பேசி கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு, அவர்களுக்கு காயம் கட்டுவதற்கு, அவர்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கு. யோசித்து பார்ப்போம். அதுதான் கர்த்தர் நம் மெய்ப்பனாய் இருக்கிறார். நாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. மூன்றாவது பார்த்த ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. தேவனை துதிப்பதிலும், கிறிஸ்து இயேசுவை பிறருக்கு சொல்லி அவர்களை கர்த்தரை குறித்த பயத்திலும் பயபக்தியிலும் வளர்ப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, நாம் போகிற இடங்களிலே இருக்கிறவர்களுக்கு சாட்சிகளை சொல்லி அவர்களை வளர்ப்பதற்கு கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படி நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார். கர்த்தரின் மெய்ப்பனாக இருக்கிறார். இந்த மாலை நேரத்துல, இந்த மாதத்தின் முதல் நாள்ல தேவ பிரசன்னத்துல வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தர விரும்புகிறார். இந்த வருஷத்தை அவர் சம்பூரணமாய் ஆசீர்வதித்து தர விரும்புகிறார். கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துல, ஆண்டவரே, என் மெய்ப்பராக இருந்து என்னை நடத்தும், என் மெய்ப்பராக இருந்து என்னை நடத்தும். என் வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாம் மன்னித்து, ஆண்டவரே, நான் உம்முடைய ஆடாயிருந்து, நான் உம்முடைய மேய்ச்சலை நான் உம்முடைய மேய்ச்சலை நான் பெற்று, உம்முடைய ஜீவ தண்ணீரை நாம் பெற்று பிற ஆடுகளை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு ஆடா என்னை மாற்றும். என்னை மாற்றும் ஆண்டவரே. நீர் என் மெய்ப்பன் ஆண்டவரே, நீர் என் மெய்ப்பன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார், கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருப்போம். இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே,
கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேளு. ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே மெய்ப்பராக, ஆண்டவராக, ராஜாவாக இருந்து நடத்த ஜெபிக்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்து நடத்துங்க, கர்த்தர் இருந்து நடத்துங்க. உம்முடைய கிருபைக்குள்ள, உம்முடைய ஆளுகைக்குள்ளே கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த மாலை நேரத்துல கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்க. ஜனவரி மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்க. கர்த்தாவே இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தை ஆண்டவரே நாங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதம் எங்களுக்கும் எங்க குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே இந்த மாதத்தை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க. தேவ பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், அறிவுங்கிற பொக்கிஷத்தினால் நிரப்புங்க கர்த்தாவே. பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே மெய்ப்பராக இருந்து நடத்துங்க. வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே மெய்ப்பராக இருந்து நடத்துங்க. பிள்ளைகள் பஸ்ல போகும்போதும், ஆண்டவரே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு நடந்து போகும்போதும், தங்கி இருக்கும் போதும் தேவ பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களை நடத்துங்க என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க. இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்துங்க. எங்கள் குடும்பத்துல நம்முடைய சமாதானம் ஊற்றப்படட்டும், ஒரு நதியை போல ஓடட்டும். சமாதானம் எங்களுடைய குடும்பத்துல குறைச்சல் வரக்கூடாது, நிரம்பி வழியணும். ஆய திறந்து கேளுங்க. நீர் எங்கள் மெய்ப்பனாக, எங்கள் ஆண்டவராக, மீட்பராக இருந்து எங்களை நடத்துங்க. குடும்பத்துல ஆண்டவரே சமாதானம் ஒரு நதியை போல புரண்டு போகட்டும், ஒரு நதியை போல புரண்டு போகட்டும். ஆண்டவரே எங்க குடும்பத்துல உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வாதைகள் எங்கள் கூடாரத்தை அணுகக்கூடாது. கைகளை உயர்த்தி கேளு. ஆண்டவரே இந்த மாதம் வருகிற நாட்கள்ல வாதைகள் எங்கள் கூடாரத்தை தொடக்கூடாது. நீர் எங்கள் மெய்ப்பன், நீர் எங்கள் மெய்ப்பன், நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் தேவன். ஆண்டவரே உம்முடைய பூரண பாதுகாப்பு இருக்கட்டும் தாவே. ஜெபத்தை கேட்கிறவரே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். பலவீனங்கள், போராட்டங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களுக்குள்ள நுழையாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய வேலி அடைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே தேவைகளெல்லாம் சந்திங்க. கையில உயர்த்தி கேளுங்க. இந்த மாதம் நிறைவா இருக்கணும் ஆண்டவரே, நிறைவா இருக்கணும். பண தேவைகள் ஆண்டவரே வரக்கூடாது, நிறைவு வேணும். நிறைவை தாங்க. வீணான செலவுகள் வரக்கூடாது, வீணான செலவுகள் வரக்கூடாது. எங்களுக்கு கொடுத்த வருமானங்களை நம்முடைய கரத்துல வைக்கிறோம். கைகளை உயர்த்தி கேளு. நீங்க எங்களுக்கு கொடுத்த வருமானங்களை நம்முடைய பாதத்துல வைக்கிறோம். ஆசீர்வதித்து தாங்க. மீதியான துணிக்கைகளை நாங்கள் எடுக்கணும். குறைவுகள் வரக்கூடாது ஆண்டவரே, நிறைவாக்குங்க ஆண்டவரே. ஆட்டோ லோன், கார் லோன்ஸ் ஆண்டவரே, அது போல கர்த்தாவே வீட்டு லோன் எல்லாம் அடைக்கப்பட கிருபை தாங்க. ஆனா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். உடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். சரீரத்துல நல்ல சுகம், பலன், ஜீவன், தீர்க்க ஆயுசை தாங்க. கையில உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. பூரண பாதுகாப்பு, பூரண ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவரே. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே. புல்லுள்ள இடங்களில, அமர்ந்த தண்ணீர் இடையில என்ன நடத்துங்க. எங்க கூட இருங்க ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்க ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. கையில உயர்த்தி கேளு ஆண்டவரே, என்னை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தாங்க. என் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க. வாயை திறந்து கேளுங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியக்கூடிய ஒரு பாத்திரம், நிரம்பி வழியக்கூடிய பாத்திரம். போராட்டங்கள்
முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதம். எதிரிகளை அழித்து நம்ம எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவரே, கையை உயர்த்தி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அழிக்கப்படட்டும். என் பகைவருக்கு எதிரே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். கைகளை உயர்த்தி கேளு, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும் ஆண்டவரே, தொடரட்டும் ஆண்டவரே. நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாளா உம்முடைய சமாதானத்தோட சந்தோஷத்தோட உமக்குள்ள களி கூறக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த 23வது சங்கீதத்தின் பூரண ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிபூரணமாய் வரட்டும் கர்த்தாவே, பரிபூரணமாய் வரட்டும். நம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். உன் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். 23வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் பரிபூரணத்தை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வேலை ஸ்தலங்கள்ல கர்த்தர் பரிபூரணமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். வந்து எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ so much.